பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்தருளுகிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நாம் நினைப்பதற்கு முன்பதாகவே, வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாகவே நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆகவே அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படியே நமக்கு தருவார். அதே நேரத்தில் நாம் யோசிக்கிற ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவருடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோம்பேருடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாது. நம்முடைய மனம் விரும்பும், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோம்பேறித்தனம் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது ஒரு தடையா இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவதிலே நாம் சோம்பேறித்தனமாய் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க, தியானிக்க, இவை எல்லாவற்றிலும் நாம் சோம்பல் இல்லாதபடிக்கு நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்துமா விரும்புகிற எல்லாவற்றையும், நம்முடைய மனம் விரும்புகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தந்தருளுவார். நாம் சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆத்துமா புஷ்டியாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து அவன் சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்துமா புஷ்டியாக வேண்டுமானால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், சோம்பேறித்தனமாய் இருக்கவே கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவன். ஒருவேளை அநேக காலமாக நாம் காத்திருந்திருக்கலாம், இருதயத்திலே ஒரு இளைப்போடு கூட உட்கார்ந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்பினது இன்றைக்கே வரும், இப்பொழுதே வரும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இப்பொழுது காண்பாய். அநேக நாட்கள் காத்திருந்திருக்கிறாய், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, ஆண்டவரை நம்பி வரும் பொழுது உன் விருப்பத்தை ஆண்டவர் உடனே நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கே அந்த விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அது உன்னுடைய வாழ்க்கையில ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய்.
கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்பாதே என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களில் நாம் தூக்கத்தை விரும்புகிறபடியினாலே தரித்திரமாய் மாறிவிடுகிறது நம்முடைய வாழ்க்கை. ஆகவே நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது நாம் சத்ருவை மேற்கொள்ளுகிறோம், நாம் விரும்பின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகாரத்தினால் நம்மை ஆண்டவர் திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் தூங்காமல் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தரித்திரம், எதையும் நாம் அடைந்து கொள்ள முடியவில்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. காரணம் தூக்கத்தை விரும்பினபடியினாலே. ஆகவே நாம் விழித்திருந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களினால் நாம் திருப்தியாவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ராக்காலங்களிலே கூட என் உள்ளம் உணர்த்தும் ஆண்டவரை துதி என்று சொல்லி. காரணம், அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை தந்து வழி நடத்துகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய ஆலோசனை தான் நம்மை நடத்துகிறது. ஆகவே எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி, ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்களை என்னை உணர்த்தும் என்று சொல்லி உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கும் பொழுது இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் சிறு வயதிலே ராஜ்யபாரத்திலே ராஜாவாய் உட்காருகிறான் இஸ்ரவேலிலே. ஆண்டவர் சாலமோனை ராஜாவாக்கினார். சிறு வயதிலே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், நீ விரும்பினதை கேள் என்று அந்த சொப்பனத்திலே ஆண்டவர் தரிசனத்திலே அவனோடு பேசின பொழுது அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, இத்தனை பெரிய ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கேற்ற ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், இது உகந்த விண்ணப்பம். நீ ஞானத்தை கேட்டபடியினாலே ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். உனக்கு முன்பும் உனக்கு பின்பும் இப்படிப்பட்ட ஞானமுள்ள ஒரு மனிதன் எழும்புவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அதோடு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். ஆகவே நாம் விரும்புவதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாகவே கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளே, உமது ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்துள்ளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக இந்த வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய மன விருப்பங்களை இன்றைக்கு நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆலோசனைகளை அவர்களுக்கு தந்து எல்லா ஆலோசனைகளையும் நிறைவேற்றி அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதியும். அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.